ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, எந்த ஒரு நிமிஷமும் எது வேண்டுமானாலும் மாறும், எதுவுமே மாறாது, எல்லாமே அப்படிதான் இருக்கும் என்று நீயாக எந்த ஒரு தீர்மானத்தையும் தீர்மானித்து விடாதே. இன்று ஒரு விஷயம் நடந்ததா, நாளை ஒரு விஷயம் நடக்கும். எல்லா விஷயத்திலேயும் மாற்றம் உண்டு. நீ தேடும் ஒவ்வொன்றையும் உனக்கு நான் கொடுப்பேன். உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீ என்னிடம் தாராளமாக கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். சாய் ஏதாவது நினைப்பாரோ, நம்மை தப்பா நினைப்பாரோ என்று நீ எப்பொழுதும் நினைக்க வேண்டாம். சாய் ஆகிய நான் எப்பொழுதும் உனக்கு அற்புதத்தை தான் செய்வேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இன்பமாக இருக்க வேண்டும் என்றுதான் உனக்கு எல்லா விஷயத்திலேயும் உதவிகளை செய்வேனே தவிர ஒரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் துரோகம் என்ற ஒன்றுக்குள் உன்னை அழைத்து கூட செல்ல மாட்டேன். இதுவரைக்கும் நீ பார்த்த அனைத்து விஷயங்களும் மிக மிக கொடுமையானதுதான். நீ நம்பி எல்லாரையும் ஏமாந்தாய்தான். ஆனால் நிச்சயமாக உனக்கு ஒன்றே ஒன்று சொல்வேன். நீ ஏமாந்தாய், ஆனால் உனக்கு அற்புதம் நடக்கப் போகிறது. நீ எதையெல்லாம் நினைத்து கவலைப்பட்டாயோ அனைத்து கவலைகளும் உன்னை விட்டு போய் உனக்கு தேவையான இன்பத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீயே பெறப்போகிறாய். எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், யாரையும் நாடி இருக்காதீர்கள். சுயமாக ஏதாவது ஒரு வேலையை சுயமாக எதையோ ஒன்றை செய்து வாழ்க்கையில் தனியாக ஒவ்வொரு விஷயத்திலேயும் அடுத்தவரை நாடாமல் உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொன்றும் யோசித்து செய்யுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி என்று ஒன்று கிடைக்குமே தவிர மற்றபடி யாரையோ ஒருவரை நீங்கள் நம்பிக்கொண்டே இருந்தீர்கள். ஆனால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களால் அடுத்தடுத்த கட்டத்திற்கு போகவே முடியாது. உங்களுடைய மனதில் நம்ம இதுக்கு மேல என்ன செய்ய முடியும், வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களை செஞ்சுட்டோம், இதுக்கு மேல நம்ம வாழ்க்கையில நம்மள என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீ யோசிக்காத. புரியுதா? எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காம செய்யாத. ஒவ்வொரு நேரம் காலம்லாம் இருக்கு. அந்த ஒவ்வொரு நேரத்துக்கும் காலத்துக்கும் நான் முடிவு பண்ணி வச்சிருக்கிற ஒவ்வொன்றும் நடக்கும். எதிர்பார்த்த ஒவ்வொரு விஷயமும் அற்புதமாகவோ அதிசயமாகவோ நடக்கும். எந்த ஒரு நிலையிலும், எந்த ஒரு நிமிஷமும், எந்த ஒரு நாளும் இதுதான் இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் முடிவெடுத்துறாது. நான் இருக்கேன் உனக்காக, எப்போதும் நான் இருப்பேன். நீ தேவைப்படுற ஒவ்வொன்றையும், உனக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அந்த ஒவ்வொன்றையும் உனக்கு கொடுத்து உன்னை இன்னும் அதிர்ஷ்டவசமான அதிகமான செல்வாக்கு நிறைந்த பிள்ளையாதான் வாழ வைப்பேன் தவிர மத்தவங்கிட்ட இப்போ போயிட ஒண்ணும் இல்லை நினைச்சிட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் கடைசி வரைக்கும் இந்த ஒரு நிலைமையும் வாழ்க்கையில வரவே வைக்க மாட்டேன். அளவுக்கு மீறிய கஷ்டங்கள், அளவுக்கு மீறிய உன்னுடைய வாழ்க்கையில் அளவுக்கு மீறிய கஷ்டங்களும் அளவுக்கு மீறிய வேதனைகளும் வந்துவிட்டு அந்த அளவுக்கு மீறிய கஷ்டங்களும் வேதனைகளையும் எடுத்து நீ எப்படி இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும், அதை நீ எப்படி ஆசைப்படுகிறாயோ அதற்கு தகுந்தது போல அமைத்து தருவேன் என்று சார். நீ ஆசைப்பட்டு ஒரு விஷயத்த நான் தராம விட்டுட்டேன்னு வச்சுக்கோயேன், உன் மனசு எந்த அளவுக்கு பாடுபடும், நீ எந்த அளவுக்கு சோதனையை அனுபவிப்ப அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால இதுதான் உன் வாழ்க்கையில நடக்கும், இப்படிதான் நடக்குங்கிறத விடு. உனக்கு என்ன ஆசை நீ படுறியோ அதை நீ ஆசைப்படு, நிச்சயமா நல்லது நடக்கும். ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, நீ எதை நினைக்கிறியோ அது நடக்கும்னு. மேனிஃபெஸ்டிங், அதாவது காலையில எழுந்திரிச்சு கண்ணை மூடி ஒரு 4 மணிக்கெல்லாம் உட்காந்து உனக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே நினைச்சேன்னா நடக்கும். அதே மாதிரி இன்னைக்கு இந்த விஷயத்த செய்யணும்னு நீ நினைச்சேன்னா அன்னைக்கு அந்த விஷயத்த செய்யலாம், வெற்றிகரமா. அந்த ஒரு விஷயம் நீ எதை நினைக்கிறியோ அது நடக்குங்கிறது உண்மை. அது பொய் கிடையாது. நீ நினைக்கிற நேரத்துல நடக்கிறனாலும் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு நீ நினைக்கிறதுலாம் நடக்கும். உன் தொழில முன்னேறலாம், நீ ஆசைப்படுற வாழ்க்கை, உனக்கு திருமணமான வாழ்க்கை கிடைக்கும்,
உனக்கு தேவைப்படுற ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். செல்வங்கள் கூட ஆரம்பிக்கும். வசதியா இருப்ப. இப்படி எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில படிப்படிப்படியா நடக்கும். துரோகம் வேண்டாம். அதாவது நீயும் மற்றவங்களுக்கு துரோகம் இன்னைக்கு செஞ்சிடாத. நானும் உனக்கு எப்பவுமே துரோகம் செய்ய மாட்டேன். அடுத்தவங்களுக்கு துரோகம் செய்ய விட மாட்டேன். புரிஞ்சுதா? காலம் உனக்கு நிச்சயமாக நல்வழி காட்டும். யாருக்கெல்லாம் கெட்டது செய்யறான் அவனுக்கு நான் காட்டுறேன் நல்லவழி. ஏன்னா அவனு போன பிறகு நல்லது செஞ்சுட்டான். அப்ப இந்த பிறவியில் அவனுக்கு நல்லது செய்யணும் கொஞ்ச காலத்துக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த பிறவியில் அவன் தப்பு செய்யறதுக்கான தண்டனை கொடுக்க முடியும். அதனால கஷ்டம் வந்துட்டு அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் பார்க்கணும். சமாளிச்சு எல்லாத்தையும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் நிம்மதியாகவும் எல்லாமே கொண்டு வந்துடலாம். பயமே வேணாம். அழுவாது. மனசுல எப்போதும் ஆறுதல் வச்சுக்கோ. சாயிருக்காரு, நமக்காக சாயிருக்காரு, நமக்கு உதவி செய்வாரு. எந்த ஒரு நிமிஷமும் நம்ம அப்பா நம்மளை கைவிட மாட்டாரு அப்படிங்கிற ஒரு மனசுல ஒரு நம்பிக்கை வச்சுக்க. அந்த நம்பிக்கை நிச்சயமா காப்பாத்தும். உன் குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரையும் காப்பாத்தும். உன்னோட வீட்டுல இருக்கிற அம்மா அப்பா கூட பிறந்தவர்கள் உன்னுடைய துணை இப்படின்னு எல்லாருக்கும் நீண்ட ஆயுளையும் சீக்குப்பிணி இல்லாத வாழ்க்கையையும் நான் கொடுப்பேன். அதுல எந்த ஒரு சின்ன சந்தேகமும் வேண்டாம். இவங்க உடம்பு சரியாம இருக்காங்களே, கால்வலி கைவலி இதெல்லாம் என்ன ஆகும்? எதுவுமே ஆகாது. சீக்கிரமா சரியாகும். நன்மைகள். கஷ்டப்பட்டீங்க, இனிமே குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா தான் இருப்பீங்க. உங்க குடும்பத்தையே அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு வழி பண்ணாங்க. நீங்க இப்படிதான் இருப்பீங்க அப்படின்னு. ஆனா நான் மட்டும் உனக்கு சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கை தான் மாறும். எத்தனையோ பேரோட வாழ்க்கையை நான் மாத்திருக்கேன். உன் வாழ்க்கையை நான் மாத்த மாட்டேன்னா என்ன? சிரிச்சு சிரிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் சிரிச்சு ஒவ்வொரு நாளும் நீ எப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரையும் இருந்து தப்பிக்கிறேன்னு தெரியும். மனசுல கவலை இருந்தாலும் சிரிச்சுட்டு வந்துடுறேன். சிரிச்சுட்டு உன்னுடைய வாழ்க்கையில எதையும் சொல்லாம வந்துடுறேன். புரிஞ்சுதா? அதனால அமைதியா இரு. நடக்கிறது எல்லாமே நடக்கும். காலம் முழுக்க உன்னுடைய வாழ்க்கையில எல்லா நிமிஷத்திலையுமே சரிதான். தப்பு நடக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. தப்பு நடக்காது. நல்லதுதான் நடக்கும். ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை நான் கொடுத்திருக்கேன். அதாவது தைரியமே இல்லாமலா இருந்த தைரியத்தை கொடுத்திருக்கேன். சந்தோஷத்தை கொடுத்திருக்கேன். சகல விஷயத்தையும் நான் உனக்கு கொடுத்திருக்கேன். தைரியமே இல்லாத பிள்ளைக்கு தைரியத்தை நான் கொடுத்திருக்கேன். இதெல்லாம் விட என்ன வேணும்? நீயே உன் வாழ்க்கையை அற்புதமா பார்த்துக்குவ. அதிசயத்தை நீயே உருவாக்கு. சம்பாதிப்ப. நிறைய நல்லது நடக்கும். உன்னுடைய தொழிலால் உனக்கு நிறைய வருமானங்கள் வரும். உன்னுடைய வாழ்க்கையால் நிச்சயமாக நல்லது நடக்கும். உனக்கு பிடித்த, நீ எதிர்பார்த்து காத்திருந்த பிடித்த தருணங்கள் எல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள். புரிகிறதா? உனக்கு பிடித்த நபரோட உனக்கு திருமணம் என்று அதிகமான எண்ணங்கள் எல்லாம் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். யாராக இருந்தாலும் சரிதான். எல்லோரும் எனக்கு பிள்ளைகள் மட்டுமே. என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அப்பா என்ற ஸ்தானத்தில் இருந்து ஒவ்வொன்றையும் நான் செய்வேன். அளவுக்கு மீறி கஷ்டப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒன்று இல்லாமல் எல்லாவற்றையும் இன்பமாக நான் மாற்றுவேன். புரிந்ததா? யோசித்துப்பார். எத்தனை விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்து வைத்திருக்கிறேன். இனிமேல் வரும் ஒவ்வொரு நாளும் இன்பமான நாளாகும், அற்புதமான நாளாகும் மட்டுமே தான் நடக்கும். தோல்விகளுக்கும் எந்த ஒரு விஷயத்திற்கும் தடைகள் என்பது கிடையாது. நான் இப்பொழுதும் சொல்வேன், எப்பொழுதும் ஒரே வாக்குத்தான். ஒருவனுக்கு ஒரு விஷயத்தை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டேன் என்றால் அவனுக்கு அந்த விஷயத்த செஞ்சிடணும். இப்போதும் அவனுக்கு சொல்றேன், கூடிய சீக்கிரம் நல்லது நடக்க போகுது. அந்த நல்லது நடக்கும். ஊரெல்லாம் பேசின வாயெல்லாம் மூடி உன்னுடைய வாழ்க்கை புதிதாக துவங்க போகிறது. எல்லா நாளும் எப்பொழுதும் சகல ஐஸ்வர்யங்களை உன்னுடைய வாழ்க்கையில் படிப்படியாக உன் வாழ்க்கையில் நடந்து எல்லாமே உனக்கு திருப்தியாக நடக்கும். நான் இருக்கும் பொழுது எதையும் நினைத்து கவலைப்படாதே. இனி எல்லா நாளும் சிறப்பான நாளே. எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து இந்த சாய் உன்னை வாழ வைத்து கொண்டே இருப்பேன். இந்த சாய் நான்
ஓம் சாய்ராம்.